الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானுடைய மகத்தான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். காலத்தின் சிறப்பு, நாளுடைய சிறப்பு என்ற இரண்டு மகத்தான அருட்கொடைகள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது. ரமதானுடைய மாதம் வேதங்களுடைய மாதம். எல்லா வேதங்களும் அருளப்பெற்றது இந்த ரமதானுடைய மாதத்தில். அல்லாஹ் நபிமார்களுக்கு அருளிய வேதங்கள் எத்தனை என்பது குறித்து பல கருத்துக்கள் உண்டு. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கிற வேதங்கள் என்று பார்த்தால் அல்லாஹ் 5 வேதங்களை சொல்லியிருக்கிறான். இந்த திருமறை குர்ஆன், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற இன்ஜீல், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற ஜபூர், 5வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹுஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபுகள். அரபியில வேதங்களுக்கு 2 வார்த்தை குர்ஆனிலே வருகிறது, கிதாப் என்றும் சுஹுஃப் என்றும். சுஹுஃப் என்று சொன்னால் அதிலே சட்டதிட்டங்கள் பெருமளவிலே இருக்காது. அதிலே பெரும்பாலும் தத்துவங்களும் உபதேசங்களும் அறிவுரைகளும் நிறைந்த வேதத்தை சுஹுஃப் என்று சொல்லப்படும். கிதாப் என்று சொன்னால் அதிலே அறிவுரைகள் இருப்பதோடு சட்டதிட்டங்கள் இருக்கும், ஹலால் ஹராம் குறித்த விவரங்கள் இருக்கும், குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்பது பற்றி இருக்கும். இதை கிதாப் என்று சொல்லுவாங்க. இப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட வேதங்கள் 5 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உலமாக்கள் சொல்லுவாங்க, மற்ற நபிமார்களுக்கு அருளப்பட்ட எல்லா வேதங்களையும் சேர்த்தால் மொத்தம் 104 வேதங்கள், 104 வேதங்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 30 சுஹுஃபுகளை 50 சுஹுஃபுகளை வழங்கியிருந்தார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 30 சுஹுஃபுகளை வழங்கியிருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 ஏடுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 ஏடுகளையும் வழங்கியிருந்தான். இவையெல்லாம் 100 வேதங்களாகிவிட்டது. மற்றது 4. இப்போது நாம் சொன்ன 4 பெரிய வேதங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வேதங்கள். இப்போ இந்த வேதங்களை நம்புவது நம்முடைய கடமை. எல்லா வேதங்களையும் நாம் நம்ப வேண்டும். எல்லா வேதங்களையும் நம்புவது நம்முடைய ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அந்த வகையில் இந்த வேதங்களை பற்றிய சில சுருக்கமான விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 4 பெரிய வேதங்கள், எல்லா வேதங்களும் ரமதான்ல பல்வேறு தேதிகளில் அருளப்பட்டது. ரமதான் மாதத்தில் தான் எல்லாமே அருளப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையானது என்ன? பெரிய வேதங்களில் முதன்மையான வேதம் என்பது தௌராத். தௌராத் என்று சொன்னால் அதன் பொருளே, தௌராத் என்பதற்கு கற்பித்தல் என்று ஒரு அர்த்தம், தௌராத் என்று சொன்னால் சட்டதிட்டம் என்று ஒரு அர்த்தம். வேதங்களில் ஒரு வித்தியாசமான வேதம் அது. ஏனென்றால் இந்த தௌராத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவ்வப்போது வஹி மூலமாக இறக்கல்ல, மாறாக அவனை எழுதி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் ஒப்படைச்சிட்டான். அது எழுதப்பட்ட வேதம். அது எழுதி அப்படியே கொடுக்கப்பட்ட ஒரு வேதம் தான் தௌரா. அதில் நிறைய சட்டதிட்டங்கள்,
குற்றம் செஞ்சா என்ன தண்டனை, பாவம் செஞ்சா என்ன தண்டனை, விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை, திருடினால் என்ன தண்டனை என்று கடுமையான சட்டதிட்டங்கள். காரணம் என்ன? அது எந்த சமூகத்திற்கு அருளப்பட்டதோ அந்த சமூகம் குற்றம் செய்வதில் உலகத்தில் அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஒரு சூழ்ச்சி சமூகம், அது குற்றம் செய்கிற ஒரு சமூகம் யூத சமூகம். அதை உலகம் கடந்த காலங்களிலும் கண்டது, நிகழ்காலத்திலும் பார்க்கிறோம். யூதர்கள் இருக்கிறார்களே உலகத்திலே, அவர்களை போன்ற ஒரு அநியாயக்காரர்களை நாம் காணவே முடியாது. அல்லாஹ் அதனால அவர்களுக்கு மிக கடுமையான சட்டங்கள், சாதாரண சட்டம் கிடையாது. அந்த சட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது ரொம்ப கடினம். நாம் இஸ்திஞ்சா போறோம்னு சொன்னா அந்த இஸ்திஞ்சா போயிட்டு நாம சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம். அது ஆடையில் எங்கேயாவது பட்டா கூட அதை நாம தண்ணீரால தெளித்து அதை சுத்தம் பண்ணி கொள்ளலாம். ஆனா அவர்களுக்கான சட்டம் அப்படி அல்ல. அந்த ஆடையை வெட்டி தான் எடுக்கணும், கழுவுனாலும் சுத்தமாகாது. ஆடை நஜிசானால் அந்த இடத்தை வெட்டி எடுக்கணும், இதுதான் அவங்களுக்கான சட்டம். இன்னும் சொல்ல போனா சில ரிவாயத்துகள் இப்படியும் வருகிறது, உடம்புல எங்கேயாவது பட்டால் அந்த தோலையே வெட்டி எடுக்கணும்னு வருது, தோலை எடுத்துறணும். இது அந்த சமூகத்தினுடைய குணத்திற்கு அல்லாஹ் அவ்வளவு கடுமையான சட்டங்கள். ஏன்னா அவர்களிடம் இருந்த அந்த குற்ற செயல்கள் அப்படி. பாருங்க, உலகத்துல யார்கிட்டையுமே அல்லாஹ் இப்படி ஒரு உறுதிமொழி வாங்கினதே கிடையாதுங்க, யார்கிட்டையும் வாங்கினது இல்லை. இப்ப தௌராத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்த தௌராத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று. யூதர்கள்ட்ட அல்லாஹ் எப்படி உறுதிமொழி வாங்குறான் தெரியுமா? எல்லாத்தையும் வர சொல்லிட்டான். துருசினா மலைக்கு கீழே எல்லாரும் வந்தாச்சு, ஆஜராயாச்சு. திடீரென்று அல்லாஹ் மலையை தூக்கிட்டான். மலையை தூக்கி இந்த தௌராத்துப்படி நடக்கிறீங்களா, இந்த மலையை உங்க தலைமையில போடட்டுமான்னு கேட்டான். இது குர்ஆன்ல வருது. இது நதகனல் ஜபல ஃபௌகஹும் கஅன்னஹு துல்லத்துன் வظنوا அன்னஹு வாகிஉம் பிஹிம். மலையை அப்படியே பெயர்த்து அல்லாஹ் தூக்கிட்டான். மலை மேல நிழல் போல நிக்குது. அவங்க நினைச்சாங்க அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நம்ம மேல விழ போகுது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஹுது மா ஆதைனாகும் பிகுவா, நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். உலகத்தில் வேற யாரிடமாவது இப்படி ஒப்பந்தம் வாங்கியிருப்பானா? அப்ப அந்த சமுதாயம் அவ்வளவு ஒரு முரட்டு சமுதாயம், ஒரு சூழ்ச்சி செய்கிற சமுதாயம். அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு கடுமையான சட்டத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த தௌராத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அந்த சமுதாயம் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியையே அவர்கள் மீறினார்கள் என்றால் மனிதர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை அவங்க காப்பாற்றுவாங்களா என்ன? இப்படி அல்லாஹ் வாக்குறுதி வாங்குறான். ஒவ்வொரு கட்டத்திலும் மீறல். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் போதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் போதும் என்ன சொல்றாங்களோ அதற்கு நேர் மாற்றமாக தான் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, இப்போ வாங்க, ஏதோ பைத்துல் மக்திஸ் ஜெருசலம் நகரம், அந்த நகரத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி தருகிறேன்னு சொல்றான். எல்லாரும் போலாம் வாங்கன்னு சொல்றான் இல்லையா? வர முடியாதுங்கிறான். இல்ல வர முடியாதுங்களால பக்கத்தில் வந்துட்டாங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊருக்குள்ள மோசமான ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வெளியாக்குங்க, நாங்க வரமாட்டோம், வேணா நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்து நீங்கெல்லாம் ஜெயிச்ச பிறகு வெற்றியின் ரிசல்ட் வந்த பிறகு உள்ள வர்றோம்னு சொன்னான். ஒரு நபிட்டையே அவர்கள் அப்படி வாதாடக்கூடிய ஒரு மோசமான கூட்டம். பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு அடுத்து ஒரு நபியுடைய தலைமையில இப்ப பைத்துல் மக்திஸ்க்குள்ள போறாங்க. உள்ள ஜெருசலம் நகரத்துக்குள்ள போகும்போது அல்லாஹ் சொல்றான், எப்பா இப்பயாவது பணிவோடு சஜதா பண்ணிட்டு போங்க. ஹித்தத்துன் ஹித்தத்துன், ஹித்தானா ஹிப்ரு மொழியில மன்னிப்பாயாக மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னான். ரெண்டுக்கும் மாற்றம் பண்ணான். அல்லாஹ் சஜதா பண்ணிட்டு போங்கடான்னு சொன்னா, இவன் பின்னால துபுர காட்டிட்டே உள்ள போனான். முன்பக்கமா நுழையாம பின்பக்கத்தை காட்டிட்டு உள்ள போனான். எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க அது. அல்லாஹ் ஹித்தான்னு சொல்ல சொன்னான், மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்ல சொன்னான். இவன் ஹிந்தத்துன் ஹிந்தத்துன் கோதுமை கோதுமைன்னு சொல்லிட்டு போனான். அப்ப இந்த சமூகம் உலகத்துல எவ்வளவு மோசமான ஒரு சமூகம் என்பதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சமூகத்தை பார்க்கவே முடியாது என்கிற அளவிற்கு எல்லா இடங்களிலும் மாற்றம் மாற்றம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த யூதர்கள். ஆஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இவர்கள் தௌராத்தை திரிபுகள் மாற்றம் பண்ணாங்க. ஹர்ரஃபு வபத்தலு, குர்ஆன் சொல்லுது. தௌராத்துடைய சட்டங்களை மாத்தினாங்க. ஒரே தவறு, பணக்கார செஞ்சா ஒரு தண்டனை கொடுப்பான், ஏழை செஞ்சா இன்னொரு தண்டனை கொடுப்பான். விபச்சாரம் செஞ்சுட்டாங்க,
அவங்க சட்டப்படி என்ன, விபச்சாரம் செஞ்ச ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்லடி தண்டனை தான். ஆனால் கொஞ்சம் சமூகத்தில் பெரிய ஆள் செஞ்சா முகத்தில் கரிய பூசி ஒரு கழுதையில் 2 பேரும் ஏற்றி ஊர்வலமாக சுற்றி கொண்டு வந்துடுவான், தண்டனை முடிஞ்சு. கொஞ்சம் சாதாரணமாக ஆள் செஞ்சால் தண்டனை கொடுப்பாங்க. இதான் அந்த சமூகத்தில். வேதத்தில் எல்லாவற்றையும் மாற்றினாங்க, எல்லாவற்றையுமே இருட்டடிப்பு செஞ்சாங்க. இப்படியாக யூதர்கள் பண்ணாங்க. அவங்க என்ன செய்வாங்க, தௌராத்தை அவர்களே எழுதுவாங்க, அவன் நினைக்கிற மாதிரி எழுதிக்குவான். எழுதிட்டு இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவான். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால முதல் தராவீஹ்ல ஓதப்பட்டது வவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். அவனே எழுதுவான், எழுதிட்டு ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த தௌராத்துமா, காசு வாங்கிக்குவான். அவர்கள் எழுதிய அந்த கரங்களுக்கு அழிவுதான், அந்த எழுதியதன் மூலமாக கிடைத்த வருமானத்திற்கும் அழிவுதான் சொன்னான். இப்படி யூதர்களை பற்றி நாம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக தௌராத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, பால்படுத்தி அதை நாசப்படுத்தி அதில் இல்லாதவற்றை எல்லாம் எழுதி இருக்கிறவற்றை நீக்கி அவர்கள் அநியாயம் என்னங்க செஞ்சாங்க. பிறகு அடுத்து பனு இஸ்ரவேலர்கள் தானே எல்லாம் நிறைய நபிமார்கள் அனுப்புகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்கள பற்றிலாம் முன்னால் நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூருங்கிற வேதத்தை கொடுக்குறான். வேதங்களில் ஆக சிறிய வேதம் இந்த ஜபூர் தான். அதிகபட்சமாக குர்ஆனுடைய ஒரு ஜுசு அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஜபூருங்கிற வேதம். இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அல்லாஹுடைய துதி, அல்லாஹ்வை துதிப்பது, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை துதிக்கிறது தான். அதைத்தான் தமிழில் ஜபூரை என்ன சொல்கிறான், சங்கீதம் என்று சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் அது சங்கீதம், அது உண்மையிலுமே துதி தான் எல்லாமே. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு 70 வகையான குரலை கொடுத்துருந்தான். அவங்க ஜபூரை 70 குரல்ல ஓதுவாங்க. பாருங்க, ஒரு காரி ஒரு குரல்ல ஓத முடியும் இல்லையா, ஒரே நபர் 70 குரல்ல ஓதுவாங்க. அந்த குரல்ல ஒரு வகையான சங்கீதம் இருந்தது, ஒரு வகையான சங்கீதம். அதனால அந்த குரலுக்கு உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே அப்படியே கட்டுப்பட்டுரும். அவங்க தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜபூரை ஓதுனாங்க, அப்படியே துதிச்சாங்கன்னா வானத்தில் இறை தேடி பறக்கிற பறவைகள் எல்லாம் பசிய மறந்து அப்படி நின்றோம், பசிக்காக போயிட்டு இருக்கும், அந்த குரல் அப்படியே மயங்கி நின்றோம். மலைகள் கேட்டதாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த பறவைகள் எல்லாம் தாவூதோடு சேர்ந்து துதிக்கிறது, எங்களுக்கும் அனுமதி கொடு, நாங்களும் சேர்ந்து அவரோடு அந்த இனிமையை நாங்களும் துதிக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சொன்னா, யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்தைர், மலைகளை நீங்களும் அவரோடு சேர்ந்து துதியுங்கள். மலைகளும் சேர்ந்து துதித்தது. ஒரு கட்டத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்களாம், இந்த பறவைகள் மலைகள் எல்லாம் சேர்ந்து துதிச்சா என் குரல் அல்லாஹ்வுக்கு எப்படி போய் கேட்கும், என்னுடைய குரல் அல்லாஹ்வுக்கு எட்டுமா எட்டாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி போய் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு உண்மையை உணர வையுங்கள், அவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா, எல்லாம் துதிக்கும் போது எனக்கு ஏன் சத்தம் அல்லாஹ்வுக்கு கேட்குமான்னு சொல்லி போய் அவருக்கு புரிய வைங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாமை சொல்லி அவங்கள ஒரு மலை பக்கத்தில் கூட்டு போய் அந்த மலையை 2ஆ பொளந்தாங்க. பொளந்து உள்ளே கூட்டு போனாங்க. மலையினுடைய ஆழம் எங்கேயோ அந்த பகுதி வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாவூதை கூட்டு போகிறாங்க. அங்கே மலையினுடைய அடிவாரத்துக்கே அழைத்து கொண்டு சென்று அங்கே போய் சில சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் கொடுக்குறாங்க. சரிங்களா, அல்லாஹ் அங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான். அந்த கல்லில் இருந்து ஒரு புழு வருது. இப்போ ஜிப்ரீல் கேட்குறாங்க, இந்த புழுவனுடைய சத்தம் ஏதாவது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி. இல்லை, அல்லாஹ் இந்த சத்தத்தையும் கேட்குறான், இந்த புழுவனுடைய அசைகிற இந்த சத்தமும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அப்போ இந்த ஆழமான இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்குற அல்லாஹ்வுக்கு உங்களுடைய துதியை கேட்க முடியாதா என்ன என்று அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைத்தான். ஆக ஜபூர் முழுக்க துதி தான். அவங்க அவ்வளவு 70 வகையான குரல்ல ஓதுவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அஷ்அரிங்கிற சஹாபி, அவங்க இரவுல குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டம், அவருடைய அந்த அஷாரி கூட்டத்தினருக்கு அழகான குரல் வளம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை ரசித்து கேட்டு காலையில் சொன்னாங்க, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கீத குரல் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல்ல இருக்கிற அந்த இனிமை இருக்குல்லையா, அது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு
அல்லாஹ் கொடுத்த அந்த ஜபூர் வேதத்தினுடைய சிறப்பு அல்லாஹ்தாலா அவர்களுக்கு கொடுத்தான். பின்னால இந்த தௌராத்தையும் ஜபூரையும் கலந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க வேதக்காரர்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. இந்த பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன, இது எந்த காலத்துல எப்படி கொண்டு வர்றாங்க, அதுல என்னென்ன கலந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு பேச்சாக ஆயிடும். அதை சொன்னா இப்போதைக்கு நேரம் இல்லை. இந்த ரெண்டையும் கலந்துட்டான், தௌராத்தையும் ஜபூரையும் கலந்து அவை இரண்டுக்கும் அவர்கள் பழைய ஏற்பாடு என்பதாக என்ன செய்தாங்க, பேர் வைத்தாங்க. பிறகு என்ன பண்ணாங்க யூதர்கள், இந்த ஜபூர் வேதம் இருக்கு இல்லையா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் ஜபூர் ஒரிஜினலான ஜபூரா இருக்குது, ஒரிஜினல் வேதமா இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. ரெண்டு பேரும் இறந்த பிறகு அந்த வேதத்திலையும் கை வைத்து அதுல நிறைய சூனிய கலைகளை திணிச்சிடறான். ஜபூர் வேதத்துல சூனியத்தை திணிச்சிடறான். திணித்து உலகத்துல இந்த சூனிய கலையை முதலாக பயன்படுத்தியவர்களும் யூதர்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் இவர்களை போல மனித படைப்புல யாருமே சூனியம் செய்ய முடியாது. யூதர்களை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சூனியம் வச்சாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு சூனிய கலையில தேர்ந்தவர்களாக இருக்க முடியும். மதீனாவில் வாழ்ந்த லபீத் இப்னு அஸம் என்கிற ஒரு யூதன், அவன் தான் தன்னுடைய பெண் பிள்ளைகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற அவங்க தலைவாருகிற அந்த சீப்பு இன்ன பிற பொருள்களை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்ச அந்த அளவுக்கு சூனியத்துல வல்லவர்கள் இந்த யூதர்கள். ஆக அந்த வேதங்களை எல்லாம் சூனிய கலையாக மாத்திட்டாங்க. நீங்க முதல் நாள் ஓதப்பட்ட ஆயத்தில் அதெல்லாம் வருது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹர். அந்த ஆயத்து முழுக்க யூதர்கள் என்ன பண்ணனா வேதங்கள்ல அப்ப எல்லாம் சூனிய கலையாக மாத்திட்டான். இப்படி யூதர்கள் இல்லாத அட்டூழியங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் மூன்றாவதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு தான். அவங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே அதிசயம்தான். அவங்க வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டது, திரும்ப பூமிக்கு வரப்போவது எல்லாமே ஒரு அதிசய நிகழ்வுகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது பேசினாங்க, பிறக்கும்போது பேசுறாங்க. அத குர்ஆன் சொல்லுது, வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி, குழந்தையா பேசினாங்க. பிறக்கும் போதே நபியாக ஆனாங்க. நபித்துவம் பிறந்து ஆளான பிறகு அவருக்கு கிடைக்கல, பிறக்கும் போதே நபி. ஏன்னா அவங்க பேசும்போதே சொல்லுவாங்க, வஜஅலனி நபியன், அல்லாஹ் என்ன நபியாக ஆக்கிட்டான். பிறக்கும் போதே நபியாக ஆகி வர்றார் அவர் வளர்ந்து வர்றாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த இன்ஜீல் என்கிற வேதத்தை என்ன செய்யறான், கொடுக்குறான். இன்ஜீல்னு சொன்னா சுப செய்தின்னு அர்த்தம். இன்ஜீல் என்பதற்கு சுப செய்தின்னு அர்த்தம். இந்த தௌராத்துல யூதர்கள் என்னென்ன தஹிடு திட்டம் பண்ணாங்களோ அதையெல்லாம் திருத்தி தௌராத்துல இருந்த சட்டத்தை எல்லாம் புதுப்பிக்கிறதா இன்ஜீலுடைய வேலை, வேற வேலை கிடையாது. இந்த யூதர்களை திருத்துவதற்கு தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சா, அனுப்புனான். ஆனா என்ன நடந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் கொல்வதற்கு திட்டமிட்டாங்க யூதர்கள். அல்லாஹ் அவர்களை வானலோகத்திற்கு உயர்த்திட்டான். தேடி வர்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு தேடி வர்றாங்க. வந்தா அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கிருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களில் ஒருவரை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திற்கு மாத்திடுறான். அவருடைய முகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்குது, மீதி உள்ள உடம்பெல்லாம் அவருடைய இயற்கையான உடம்பாக இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாயமாக மறைஞ்சிட்டாங்க, வானத்திற்கு உயர்த்தப்படுறாங்க. வந்தவர்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க, இது யார் இதுன்னு சொல்லி. முகத்தை பார்த்தா ஈசா, உடம்ப பார்த்தா மற்றவராக தெரியுது. சரி, குழப்பம் நீடிக்க வேண்டாம், அவரை கொன்னுறாங்க. கொன்ன பிறகும் குழப்பம் நீடிக்குது. இது ஈசான்னு சொன்னா அந்த பையன் எங்க இல்லையா, இது அந்த பையன் என்றா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க? குழப்பம் நீடித்தாலும் யூதர்கள் நாங்க ஈசாவை கொன்னுட்டோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்றுதான் உலகம் பூரா அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொன்னாங்க. அவங்க வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. கியாமத்துக்கு முன்னால் நிகழவிருக்கிற பெரிய அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறது தான். அவங்க இந்த துனியாவுக்கு வருவாங்க, திமிஷ்கில் டமாஸ்கஸ்ல வந்து இறங்குவாங்க. அவங்க இறங்குவதை உலகமே பார்க்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்னைக்கு வேணா அதை ஆச்சரியமா பார்த்துருக்கலாம். இப்போதான் எல்லாமே லைவா ரிலே பண்றானே, துனியால எந்த மூலையில என்ன நடந்தாலும் எல்லாரும் பார்க்கலாமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது உலகத்துல உள்ள அத்தனை சேனலும் அங்க போய் நிற்பானா இல்லையா? எல்லாம் லைவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப துனியால இருக்கிற எல்லாரும் பார்க்க தான் போறான். அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பான்.
கியாமத்துக்கு முன்னால் நடக்கும் என்று சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வும் விஞ்ஞானபூர்வமானது தான். எதையுமே ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, எந்த மினாரால வந்து இறங்குவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக நடக்க போகிற தருணங்கள் தான் நெருங்கிட்டு இருக்குது. எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதை அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனாலும் நம்பினாங்க. யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆச்சரியப்பட தேவையே இல்லை. நம்புறதுல ஆச்சரியமே தாராளமாக உலகமே பார்க்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறத வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுட்டாங்க. இஞ்சில் வேதம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிய கூட்டத்துக்கு பேர் ஹவாரியின். இன்னைக்கு அவங்கள பத்தி குர்ஆன்ல இந்த இரவு ஓதப்படக்கூடிய வசனங்கள் வருது. இந்த ஹவாரியின்கள் யூதர்கள் அவர்களில் சிலரை கொண்டு முடித்திட்டான், எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டான். ஒரு கூட்டம் தன்னுடைய ஈமானை காப்பாற்றி கொள்ள உலகத்தின் பல பாகங்களுக்கு ஓடி போயிட்டான், அதாவது ஹிஜ்ரத் ஓடி போயிட்டாங்க. மூணாவது ஒரு கூட்டம் அவங்க மடங்கள்ல போய் துறவிகள் ஆயிட்டாங்க. வேண்டாம், நமக்கு வெளி உலகத்துக்கு வந்தா ஆபத்து, மடங்கள்ல போய் உட்கார்ந்து துறவிகளாக ஆயிட்டாங்க. இன்றைக்கும் பாதிரியார்கள்ல திருமணம் செய்யாத துறவரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி துறவிகளா ஒரு கூட்டம் ஆயிட்டாங்க. யூதர்கள் கை ஓங்குது, கிறிஸ்தவம் கீழே கிடக்குது. இப்படிதான் என்னங்க இருக்குது. பிறகு ஒரு காலகட்டம் வருது, கிறிஸ்தவர்கள் மேல வர்றாங்க, யூதர்களை கொல்றாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு சமூகம் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறான். அவர்களுக்கு இந்த அருள்மறை திருக்குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வேதம் 2 முறையில் அருளப்படுது. ஒன்று லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்தில் இருக்கிற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா. பைத்துல் இஸ்ஸா என்று முதல் வானத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து இந்த மொத்த குர்ஆனும் அப்படியே அந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு அருளப்படுது. முதல் வானத்தில் இருக்கு, அங்க மொத்தமா அல்லாஹ் இறக்கிறான் குர்ஆனை. பிறகு அந்த பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் இறங்குது. ஒரே நேரத்தில் துன்யாவுக்கு வரல, வானலோகத்தில் அங்கிருந்து முதல் வானத்திற்கு மொத்தமா அருளப்பட்ட பிறகு இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 23 வருடங்கள்ல இந்த குர்ஆன் அருளப்பட்டு நிறைவடைகிறது. குர்ஆன் அருளப்பட்டது இப்ப நாம ஓதக்கூடிய இந்த அதே தர்த்தீப்ல கிடையாது, இந்த முறையில் இல்லை. இப்ப பக்ரா குர்ஆன்ல பெரிய சூரா. இந்த பக்ரா சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலிருந்து இறங்கி அதனுடைய கடைசி வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால இறங்குது. என்ன அர்த்தம்? பக்ரா சூரா 10 வருஷம் இறங்கி இருக்குது. 10 வருட காலங்கள் பக்ரா இறங்கி இருக்கு. குர்ஆன்ல ஒரு சில சூறாக்கள் சொல்லப்படுது, அவ இறங்கும் போதே மொத்தமா இறங்குச்சுன்னு சொல்லி, இறங்கும் போதே மொத்தமாக அருளப்பெற்ற சூறாக்கள் என்று சில சூறா இருக்குது. ஆனா பெரும்பாலான அத்தியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி வரும், அந்தந்த தேவைகள் நேரங்களுக்கு தோதுவா வஹி வரக்கூடிய நேரத்தில் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இந்த சூறால எழுதுங்க, இந்த ஆயத்திற்கு பிறகு எழுதுங்க. அப்போ ஒரே நேரத்தில் பல சூறா இறங்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பக்ராவும் இறங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஆல இம்ரானும் இறங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மாயிதாவும் இறங்கிட்டு இருக்கும். ஆயத்துகள் வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ இந்த ஆயத்தை பக்ரால இந்த வசனத்துக்கு பின்னால எழுதுங்க, இந்த ஆயத்தை ஆல இம்ரான்ல இந்த வசனத்துக்கு பின்னால எழுதுங்க. இப்படிதான் குர்ஆன் என்ன செய்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல சொல்ல அதே வரிசையில சஹாபாக்கள் இந்த குர்ஆனை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்படி 23 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த காலங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப குர்ஆன் அருளப்படுது. குர்ஆன்ல என்னங்க மற்ற வேதங்களை விட பல சிறப்புகள் அல்லாஹ் இந்த அருள்மறை குர்ஆனுக்கு வழங்கி இருந்தான். அதுல பெரிய அற்புதம் என்ன, இந்த குர்ஆன் சவால் விட்டு அன்றைய அரபுகளை எல்லாம் இந்த குர்ஆனை போல அழகான ஒரு வார்த்தையை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த சவாலை என்னங்க பல வகையில சவால் விடுறான். அதனால குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில சூறாக்களுடைய துவக்கம் இருக்குது, தனி எழுத்துக்கள் மட்டும்தான், அதாவது வாக்கியங்களுடைய சேர்க்கை அல்ல, தனி எழுத்து, ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற சூறாவும் இருக்குது. சாதுன்னு ஒரு எழுத்து தான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், காஃப்னு ஒரு எழுத்து தான். 2 எழுத்துல ஆரம்பிக்கிற அத்தியாயங்களும் இருக்குது. ஹாமீம்
தாசீன் 2 எழுத்து. 3 எழுத்துல ஆரம்பிக்குது அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்துல ஆரம்பிக்கிறதும் இருக்குது. 4 எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதும் இருக்குது அலிஃப் லாம் மீம் சாது. 5 எழுத்துல ஆரம்பிக்கிறதும் இருக்குது காஃப் ஹா யா ஐன் சாத். 5 எழுத்து. அதிகபட்சமா 5 எழுத்து தான். ஏன்னா அரபியில ஒரு வாக்கியத்தினுடைய எண்ணிக்கை 5க்கு மேல கிடையாது. குர்ஆனுடைய அந்த இலக்கிய நயங்கள், அது நம்ம பேசினா பல விஷயங்கள் புரியாது. அதுக்கு அரபு இலக்கியங்களும் தெரியணும். இந்த ஆயத்துகள் மூலமா அல்லாஹ் சவால் விட்டான். பார்ப்பா, இந்த குர்ஆன் இருக்குது, உனக்கு அந்நியப்பட்ட வேதம் அல்ல. நீ பேசக்கூடிய அலிஃபு லாமு மீமு சாது காஃபு ஹா இதெல்லாம் உன்னுடைய பாஷை தான், உன்னுடைய மொழி தான், உன்னுடைய மொழியில் உள்ள எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களால் அமையப்பட்டது தான் இந்த குர்ஆன். நீங்க பெரிய கவிஞர்கள், நீங்கெல்லாம் பெரிய புலவர்கள் இல்லையா? இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமும் எதையும் கற்றதில்லை. கற்காத இந்த மனிதர் இவ்வளவு அற்புதமான ஒரு சொல்லை உங்களுக்கு மத்தியில படிக்கிறாருன்னா, உனக்கு தைரியம் இருந்தா அதை மாதிரி கொண்டு வா. இதே மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வா. இதுக்கு துணையா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்க, மனிதர்களை வேணாலும் சேர்த்துக்க, ஜின்னுகளையும் சேர்த்துக்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொண்டு வா என்று அல்லாஹ் ஒரு அறைகூவல் விட்டான். அந்த அறைகூவலை அவங்களால நிறைவேற்ற முடியல. அவங்களும் இந்த குர்ஆனுக்கு மயங்கி தான் போனாங்க. இந்த குர்ஆனுடைய இலக்கிய நயத்தை அவங்களும் ரசிச்சாங்க. அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய விரோதி, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன். அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, பின்னால அவர் முஸ்லீம் ஆயிட்டார். யார்? இக்ரிமா. பாருங்க, அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு எவ்வளவு அதிசயங்களை நடத்துறான். இக்ரிமா இருக்கிறாரு, பின்னால இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, சில நேரங்களில் குர்ஆனை எடுப்பார். குர்ஆனை எடுத்து சொல்வாரு, இது கலாமு ரப்பி, கலாமு ரப்பி, என் ரப்புடைய கலாம், என் ரப்புடைய கலாம் என்று சொல்றது யாருங்க? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. இந்த குர்ஆன் அப்படி உள்ளங்களை மாற்றியது. அதில் உமருடைய உள்ளத்தை மாற்றியதும் இந்த குர்ஆன் தானே. இந்த குர்ஆனை ரசித்து அவங்களும் கேட்டாங்க, காஃபிர்களும் கேட்டாங்க. அருமையானவர்களே, இப்படி இந்த வேதங்கள் எல்லா காலத்திலும் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப அருளப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இந்த கடைசி வேதம் திருக்குர்ஆன். இதற்கு பிறகு நபித்துவமும் இல்லை, இதற்கு பிறகு வேதமும் இல்லை. குர்ஆன் மட்டும்தான் மாறாத வேதம், யாராலும் காலத்திற்கும் மாற்ற முடியாத வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அருளப்பெற்றதோ இன்று அதே அமைப்பில் இருக்குது, கியாம நாள் வரைக்கும் இருக்கும். உலகத்தில் கோடான கோடி ஹாஃபிதுகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை கேட்க செய்கிறாங்க, தராவிகளை ஓதுறாங்க. உலகத்தில் எந்த மறையும் எந்த வேதமும் ஒரே நேரத்தில் இத்தனை கோடி மக்களால் ஓதப்படுகிற ஒரு வேதம் இருக்குதா? இல்லை. அல்லாஹ்வுடைய பேர் அற்புதமாக இந்த குர்ஆன் விளங்குது. அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குர்ஆனை சிந்தித்தாங்க, குர்ஆன் படி வாழ்ந்தாங்க. குர்ஆனை கேட்டால் ரொம்ப அப்படியே அழுகுவாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஓதும் போது அழுது கொண்டே ஓதுனதாக வருது. நான் ஒரு 2 சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க காலத்தில் வாழ்ந்த சில ஹலீஃபாக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அது ஒரு கொள்கை பிரச்சனை. அதில் முஅத்தஸிம் அப்படிங்கிற ஒரு ஹலீஃபா தான் இமாமை ரொம்ப கொடுமைப்படுத்திய ஆளவர். பிறகு அடுத்து வந்த ஹலீஃபாக்கள் காலத்தில் பிரச்சனை சரியாகி இமாம் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இமாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அந்த மையத்தை, அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அந்த முஅத்தஸிமுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த செத்து போனான் இல்லையா, நான் அந்த ஆளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, எதனாலங்க நீங்கள் அந்த ஆளை மன்னிச்சிங்க, அவர் உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தின ஆளாச்சுன்னு சொல்லி. இப்போ இமாம் சொன்னாங்க, குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து தனக்கு அநீதி இழைக்கப்பட்டவரோடு சமாதானம் செய்து கொண்டாரோ அவருக்கான கூலி கொடுப்பது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது என்ற ஆயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் எல்லா அடியார்களும் அல்லாஹுக்கு முன்னால் முழந்தாளிட்டு அமர்ந்திருப்பாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் எழுந்துருங்க, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் எழுந்துருங்க. அந்த கூட்டம் யாரு? தனக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களை மன்னித்து சமாதானமா போனாங்க பாருங்க, அந்த கூட்டம் மட்டும் எழுந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்போ அந்த நேரத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மன்னிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் எழுந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருக்க விரும்புகிறேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு
தராவிகில ஓதப்படுகிற ஒரு வசனம் தான் லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற செல்வத்தை தர்மம் செய்யாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முழுமையான கூலியை பெற முடியாது. நம்ம விரும்புறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஆயத்து. இந்த ஆயத்து குறித்து நிறைய சம்பவங்கள் இருக்குதுங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி தன்னுடைய பைருஹாங்கிற தோட்டத்தை கொடுத்தாரு. 600 மரங்கள் உள்ள தோட்டம். எனக்கு பிடித்தமான செல்வம் அதுதான், கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. உமருல்லான் அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்தமான செல்வம் ஹைபர்ல இருக்கிற ஒரு தோட்டம் தான், நான் அந்த தோட்டத்தை என்ன செய்யட்டும்? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை வக்ஃப் செஞ்சிருந்தாங்க. இஸ்லாத்துல செய்யப்பட்ட முதல் வக்ஃப் யாருடையது? ஹஜ்ரத் உமருடையது தான். அதான் எனக்கு பிரியமானது, அதை வக்ஃப் செஞ்சுட்டேன். இப்படி சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கின பிறகு தனக்கு பிடித்தமான செல்வம் எது அதை செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் வாழும் காலம் வரை இந்த ஆயத்தின்படி வாழ்ந்தாங்க. என்ன, அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடித்து விட்டது என்று சொன்னால் அதை தர்மம் செஞ்சிருவார். எது பிடிச்சாலும் சரி. அவர்கிட்ட ஒரு அழகான அடிமை பெண், அந்த அடிமை பெண் மீது அவருக்கு விருப்பம் உண்டு. ஆனா இந்த ஆயத்தை யோசிக்கிறாரு, உனக்கு பிடித்தமானதை தர்மம் செய்ய வேண்டும். அந்த அடிமை பெண்ணை விடுதலையும் பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம தன்னுடைய முன்னாள் அடிமை நாஃபியா அவருக்கு நிக்காக செஞ்சு வைக்கிறான். எப்பா, இந்த அடிமை பெண் எனக்கு பிடித்தமானவள், அழகான பெண்மணி. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பிடித்தமானதை தர்மம் செய்ய வேண்டும். நான் இவளை விடுதலை செஞ்சுட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் 40,000 திர்ஹம் கொடுத்து ஒரு அடிமையை வாங்குறாங்க. வாங்கி சொன்னாங்க, இந்த அடிமை நல்ல வேலை செய்யறவன் சொன்னாங்க. 40,000 திர்ஹம் கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். இந்த அடிமை எனக்கு பலனுள்ளவன், எனக்கு தெரிகிறது. எனக்கு பலனுள்ள இவனை அல்லாஹ்வுக்காக நான் விடுதலை செய்யறேன். விடுதலை செஞ்சுட்டாங்க. வாங்கி அடுத்த நிமிஷம் அந்த அடிமை கேட்கிறாரு, இப்னு உமர் அவர்களே, வாங்கினீங்க, விடுதலையும் செஞ்சிட்டீங்க, எஜமானாக இருந்தா எனக்கு சோறு போடுவீங்க, விடுதலை செஞ்சு என் கையில காசே கிடையாது, இந்த அப்படி இன்னொரு 40,000 திர்ஹம் அவர் கையில கொடுக்குறான். இப்படி வாழ்நாள் முழுக்க அவருக்கு எந்த பொருள் பிடித்தாலும் தர்மம் செஞ்சிருவாங்க. எனவே இந்த ஆயத்தை இன்றைக்கு நாம கேட்கவிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது, அதுக்காண்டி ஒரு தடவைன்னு அர்த்தம் அல்ல, ஒரு தடவையாவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்க, ரப்புக்காக கொடுங்க. லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து செலவு செய்யாத வரை முழுமையான கூலியை பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யணும். இப்படித்தான் நமது முன்னோர்கள் இருந்தாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் வேதங்களின் இறுதியான வேதமாகிய அல்லாஹுடைய இந்த அருள்மறையாம் திருக்குர்ஆனை காலமெல்லாம் ஓதக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நமக்கிடையே என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹுடைய வேதத்திலிருந்து பெற்று அதன்படி தீர்ப்பு செய்யக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கி இந்த ரமலானை நம்ம அனைவருக்கும் பாக்கியமுள்ள ரமலானாக ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.